வெல்கம் டு நீ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இல்ல வெல்கம் டு என்ன சேனல் பேர் அதான் முடிவு பண்ணுமா இல்லையா? சேனல் பேரே வைக்கல அதுக்குள்ள சிட்டிசன் 90 சிட்டிசனா? கிரிஞ்ச் ஆகுதுடா. நம்ம சேனல் பேரே கேட்டோன்றேன். அதுக்குள்ள எதுக்கு இப்ப யூடியூப் அதுக்குள்ள வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்? ஆமா மணி ஆகுதுல 6 மணி ஆயிடுச்சுல. இப்ப எங்க போறோம்? சனிக்கிழமை அதெல்லாம் சஸ்பென்ஸ் காமிக்கும்போது காமிக்கலாம். சரி அப்போ நாங்க உள்ள வந்துட்டோம். சரி இன்ட்ரோ பண்ணியாச்சு. ஏன் நம்ம சனிக்கிழமை சாட்டர்டே ஸ்டார்ஸ் வைக்க கூடாது? சனிக்கிழமை நாயகன். அப்ப சனிக்கிழமை நம்ம பேச முடியாதுலாம். ஃபர்ஸ்ட் இப்ப அந்த முக்கியமான மேட்டர் வேணும் வந்துடலாம். எவனா செல்ல பிடிக்கிட்டு போறான். அதான் எவனாவது இப்ப கேமரா பிடிக்கிட்டு போறான் செல்ல. மச்சான் இதெல்லாம் பி ரோல் ஷாட்ஸ்ரா. பி ரோல் நம்ம ராஜு சொல்லுவாங்க ஞாபகம் இருக்குதா? ஏ ரோல் வந்து மெயின், இதெல்லாம் பி ரோல். இப்போ ஒரு இடத்துக்கு போறோம்னா வழியெல்லாம் காமிக்கணும். அதெல்லாம் சரிதான். செல்ல நம்ம டைட்டா பிடிச்சிக்கலாம். அப்படியே பிடிக்கிட்டு போடா. எனக்கெல்லாம் செல்லு இல்லை. எனக்கும் செல்லுக்கும் ரொம்ப ராசி. யூடியூப் இதெல்லாம் நம்ம கேட்க மாட்டா இந்த டவுன்ல நம்ம பேசினா. ஆம்புலன்ஸ் சத்தம் முதல்கிட்ட கேட்கும். நம்ம பேசுறது கேட்கணுமே. ஏன்னா 1.5 லட்ச ரூபா கொடுத்து செல்லு வாங்கியிருக்கோம். அது கூட கேட்கலன்னா அப்புறம் எதுக்கு இந்த போன தெரியாது. நான் எடிட் பண்ணும்போது கேட்கலாம். ஒன்றா சாப்பிடிப்பேன். இங்கே தான் எப்பயும் வாங்க மச்சான் சிக்கனு. நல்ல வாசனையாக இருக்குண்ணா. இதெல்லாம் பண்ணை கோழி மச்சான். பண்ணை செல்ல கொடுங்க. எதுக்கு காசு கொடுக்கணும். சிக்கன்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு மங்களகரமா. உங்களுக்கு தெரியுமா நாங்க வீடியோ ஆரம்பிச்சிட்டோம். ஆனா ஒரு இன்ட்ரோவும் தெரியல. பேர் ஒண்ணு வைக்கல. இனிமேல் தான் பேரு எல்லாம் யோசிக்கணும். ஒரு பேர் முடிவு பண்ணிருக்கான். ஆனா அது சிட்டிசன்றான். கிரிஞ்சா இருக்கா எப்படி இருக்கு நீங்க தான் சொல்லணும். நீ வந்து 90s இல்ல 2000 கிட்ஸ் மாதிரி பேசுற. கிளட்டு போயிடா. எப்படி மச்சான் வெல்கம் டு சிட்டிசன் அப்படி சொல்லணுமா? மேல சிட்டிசன் 90s சிட்டிசன் போட்டு வெல்கம் டு சிட்டிசன் vlogs. ஒரு குடி ஒரு கடி. குடி வேணாடா. குடிய நம்ம குழந்தைங்க எல்லாம் கொண்டாடணும்ல. குடும்பங்கள் கொண்டாடணும். குடியவே ஏன்டா யோசிக்கிறீங்க? நல்லதெல்லாம் இருக்குடா. இதுல ஒரு குடி ஒரு ஜூஸ் எடுப்போம். காட்டு எங்க இருக்கு ஜூஸ்? எங்கம்மா இருக்கு. இதோ டிராபிக் இருக்குது. எங்க இருக்கு? இந்த இருக்குது. அப்புறம் இது இருக்குது. இல்ல குடி கடி ஃப்ளோ வரலடா. சிம்பிளா சின்னதா அழகா வைப்போம்டா. சரி அதை விட நீங்க என்ன வீடியோ போட போற? அதான் முடிவு பண்ணியா? அதுதான் போன்ல தான். டேய் நாமலாம் சமையல் வீடியோலாம் போட்டா யாரா பாப்பா? யாரு பார்க்கணும்? நல்லா இருக்கும் பாரு மச்சான். 1 கோடி நம்ம நாட்டுல 7 கோடி மக்கள் இருக்காங்கன்னா அதுல 4 கோடி பேர் சமையல் வீடியோ போடுறாங்கடா. மச்சான் நவீனோட ஸ்பெஷலா இருக்கும்டா. நவீனோட சமையலா? மச்சான் எனக்கு தெரியாது மச்சான். 3 மாசம் டைம் தரேன். அதுக்குள்ள விஜய் சித்து இந்த பரிதாபங்கள் மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ் வச்சால நீ தான் ஆயிக்கணும். எப்படியாச்சும் தெரியாது. இதான் டார்கெட். என்ன அவங்களதான் போய் கம்பேர் பண்ணிக்கலாம். என்ன எல்லாரும் போறான். 3 மாசம் நீ என்ன பேசவே தெரியாது. மக்களுக்கு பார்க்க சிரிப்பு வரணும். கொஞ்சம் மூஞ்ச விட்டு மாதிரி வச்சுக்காத. அப்ப யாரா கேமராமேனு? நான் வாய்ஸ் ஓவர் நான் கேமராமேனா இருக்கேன்டா. நம்மள கேமரா பிடிக்கணும்ல அப்புறமேலு கொஞ்சம் ஆஃப் பண்றா. மச்சான் வந்துட்டான். நான் மச்சான் பயபக்தியா இறங்கிற சமையலுக்கு. எப்பயுமே சாமி உப்பு கறி பண்ண போறியா? ஆமா. சரி நான் இந்த வீடியோ வந்துறேன். ஸ்டைல் கலங்கப்பட்டி ஸ்டைலா? நான் ஒரு டிப்ஸ் சொல்லவா? நான் ஒரு சேனல் பார்த்தேன். ஒண்ணுமே இல்ல. இந்த பெட்ஷீட்டை மடிக்கிறது, வீடை கூட்டுறது, செடிக்கு தண்ணி ஊத்துறது, இத வந்து 1 லட்சம் 1.5 லட்சம் இது வீடியோ இல்லனா இது டெய்லி வேலை. டெய்லி வேலையில வீடியோ பூச்சி போடுறாங்க. அது அவ்வளவு வியூஸ் போகுது. அது ஏன் இவ்வளவு கான்ட்ரோவர்சி சொல்றேன்னா என் தங்கச்சி தான் பாக்குறா. என்னடி பாக்குற இல்ல என்னடி இருக்குன்னா எனக்கு பாக்குறேன் அவங்க செய்யற வேலை பிடிச்சிக்குது. ஏன் நீங்க ட்ரை பண்ண கூடாது? இந்த வீடியோ முடியறதுக்குள்ள நம்ம அங்க போய் கட்டில வந்து பெட் கவர் மாத்துறோம். தலானே அதெல்லாம் இல்ல. பெட் கவர் மாத்துறோம். தலைவணி போறோம். நீங்க வீடை கூட்டுறீங்க. அதோட தான் இந்த வீடியோ நம்ம முடிக்கிறோம். சரிங்களா? ஏதா பண்ணோம் மச்சான். 3 மாசம் தான் டைம். அதுக்கு சரட்டு சவுண்ட் எல்லாம் வரணும். இது பேருக்குறேனா சரக்கு. ஏமாடா மச்சான் ட்ரைபாய்டு மைக்லாம் பயங்கரம் வாங்கணும் மச்சான். ஒரே வீடியோல அம்பானி ஆனோம் மச்சான். எப்படியாச்சு ஏறாங்க. ஆனா இது
முக்கியம் வந்து குக்கரில் என்னடா மச்சான் இது என்ன பண்ண போற நீ ரொம்ப பாருங்க இதா அதான் நான் உப்பு கறிக்கு மெயின் இன்கிரியன்ட் இந்த காரம் உப்பு கறி செய்ய போற சிக்கன் உப்பு கறியா சிக்கன்ல உப்பு கறி மட்டன்ல செய்வாங்க நல்லா இருக்கும் சிக்கன்லயும் செய்வாங்க சூப்பரா இருக்கும் கேமரா ஆன் பண்றவங்க எல்லாம் நிறைய நகைச்சுவை வருது கேமரா ஆன் பண்ணா நகைச்சுவை எல்லாம் மியூட் ஆயிடுது கனவெல்லாம் உனக்கு நகைச்சுவை சொல்லுங்க சத்யா என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் பெரிய கிச்சன் கட்டணும், பெரிய மாளிகை கட்டணும், அதுல ஒரு கிச்சன் கட்டணும் அப்படிதானே வீடியோ எடுக்கணும்னா வசதியா இருக்கணும்ல, அதுக்கு முதல்ல கிச்சனை பெருசா கட்டணும். பெருசா கட்டணும். இந்த மாதிரி 3 பேர் நிக்க முடியல இடிச்சு அதான் நான் உள்ள வர முடியல, உங்களை மட்டும் கவர் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் அவங்க 2 பேரும் சமைக்கிறாங்க. நல்ல போய் பாருங்க, இவரெல்லாம் தான் செம்ம யூடியூபர் பேக் குமார் சொல்லிட்டு இவங்களாம் செம்ம ஆர்டர் பண்ணுறாரு. ஆனால் சில பேர் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியாக வியூஸ் எடுக்கிறாங்க. அந்த டெக்னிக்கை நாங்களும் கற்றுக்கணும். கள்ளத்தில் இறங்கியாச்சு பக்காவாக ஒரு சிக்கனை செஞ்சு சாப்பிட மச்சான். ஆக்சுவலாக இது வந்து ஒரு குக்கர் வீடியோலாம் கிடையாது. தமிழ் எப்படி மச்சான் இருக்குது? தமிழ் சும்மா நம்ம 2 பேர் மூஞ்சி கூட வச்சிடலாமா? குக்கர் இல்லை பார்த்தா யாரும் வாங்க மாட்டாங்கடா. சிரிப்பு வர இனம் சிரிப்பு வர மாதிரி பேச வச்சாதான் உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக நடக்கும் வாழ்க்கையில். இப்போ சத்யா மாதிரி ஒரு வீடியோ போடுவோம் டிவியில் பார்த்து சிரிப்போம், சிரிப்பு விடாவா எடுப்போம், அவ்வளோதான். இது வேற வழி இல்லை. இந்த மாதிரி சிரிப்புகள்லாம் கேட்டு நீங்க கொஞ்சம் சிரிச்சுதான் ஆகணும். ஏன்னா நாங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், போக போக நாங்க டெவலப் பண்ணிக்கிறோம். நம்ம கேமரா இல்லைன்னா எவ்வளவு நீ பேசுற சிரிக்க 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 கேமரா ஆன் பண்ணாதான் மூஞ்சி விட்டு மாதிரி மாறிடுது. எனக்கு அப்படிதான். நான் மட்டும் பெரிய ஆளான்னா நம்மள பிறவி நடிக்கிறதுலாம் இல்லையே. மச்சா ஸ்கிரிப்ட் பண்ணி பண்ணானடா. ஆமா, ஸ்கிரிப்ட் பண்ணி தான் எல்லாரும் பண்ணுவாங்க. தொட்டு சாப்பிடுறது தான் இது. என்னடா முன்னாடி சிறு சிறுன்னு பேசுற? அவ்வளோ என்னடா விதையெல்லாம் தூக்கி வெளியே போட்டுக்காடா. அதில் நான் சொல்லாது அன்பா பேசுறா. அப்பதான் சமையல் லவ்வோட சும்மா தான் லவ்வோட சமையல் ருசியாக வரும். தெரியுமா தெரியாது அது மச்சா. இதெல்லாம் சொன்ன நீ போட்டக்கூடாது. இதெல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்டான ஷார்ட்ஸ் இருக்குமா? வேற குக்கரி வீடியோ போட்டுக்கிறேன். இதெல்லாம் அவ்வளோ முக்கியமான அந்த பொரிகிற சத்தம் அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா. நீங்கள் பாட்டு சிக்கன் 65 எங்கே போட ஆரம்பிச்சிட்டீங்க? என்னடா போட்ட? சிக்கனு முட்டையா? எத்தனை முட்டை? ஆக்சுவலாக இப்படி பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் பவுடரு அதெல்லாம் போட்டு அளவு வரும். சிக்கன் 65 சிக்கனில் போடவே கூடாது. ஃபஸ்ட்டு பேஸ்ட்டை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தானா? அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பண்ணணும். தேவையான அளவா? ஆமாம், உனக்கு ஒரு அளவுக்கு ஐடியா தெரியும் பார்க்கும்போதே. ஏன்டா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் தேவையான அளவு. மல்லித்தூள் தெரியும். மல்லித்தூள் சரி. வாழ்க்கையில எவன் ரொம்ப ரொம்ப சோகமா இருக்கானோ அவன் தான் மிகப்பெரிய காமெடினா இருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் சார்லி சாப்ளின். அவரை பத்தி தெரியுமா உனக்கு? அவர் வாழ்க்கையில ஒரு சோகமா கஷ்டம் அதிகமா இருக்கான். அவர் எவ்வளவு பேரை சிரிக்க வச்சிருக்காரு. ஆமாடா, அதுதான் உண்மைடா. நாம ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி. எவ்வளவு சோகமா நம்ம உள்ளுக்குள்ள இருந்தோ மத்தவங்கள சிரிக்க வைக்க ட்ரை பண்ணலாம். நான் சொல்றேன். அது கரெக்ட் தான். இப்போ முளாப்படி எதுவுமே சொல்லாத, நீ பாட்டு போட்டுரு. இது வந்து குக்கரி சேனல் கிடையாது. அதனாலதான் நம்ம vlog எதுக்கு தம்பிக்கு ஒரு கிண்டி கிண்டி அப்புறம் தெரியுதா என்னுடைய பங்கு இந்த சமையல் இருக்குது. ஒரு கரண்டியை போட்டு ஒரு கிண்டுறேன். ஏன் வாசனை வருது? உப்பு போடலையா? உப்பு போட்டு போடு போடு. உப்பு இல்லா பண்ணோம் குப்பைக்கு. உப்பு தான் பெரிய மேட்டர் மச்சான். நான் வீட்டில் சமைக்கிறேன் மச்சான். சமைக்கிறேன்னா அந்த காலைல அந்த பயிர் வரேன்ல அது எத்தனை நான் தப்பா உப்பு போட்டுறேன் தெரியுமா? இப்போ கறிக்கும் சில டைம்ல அப்படியே உப்பே இல்லாம இருக்கும். உப்பு போட தான் ஒன்றும் நான் கற்றுக்க முடியல மச்சான். அது ஒரு பெரிய கலை போல இருக்கு இல்லை? லேடிஸ்க்கு அசால்ட்டாக வருது. உனக்கு வரமாட்டேன் உப்பு வருது, எனக்கு வரமாட்டேங்குது. நிறைய வாட்டி நான் மிஸ்டேக் பண்ணிடுறேன். இது உப்பு போடுறது ஒரு கலை. இந்த கலையை நீங்கள் நவீனது கற்றுங்க மச்சான். இனிமேல் வாரம் தனியாக வீடியோ சரியா? அது மட்டும் நம்ம மிஸ் பண்ண விடாதா? கண்டிப்பா. அது வரல நீங்கள் ஹீரோயின் மாதிரி ஜொலி ஜொலிக்கணும் 6:30 மணிக்கு மேக்கப்லாம் பண்ணிட்டு சரிங்களா? இதில் அப்படியே பரட்ட தண்ணி வைக்க தண்ணி ஊற்றும் லைட்டாக. இதில் இருக்க தண்ணிலாம் வரும். அப்படியே வந்துருமா? தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றாது. அதுக்கப்புறம் ஆனால் ஊற்றவே கூடாது. தண்ணியே ஊற்றாம செய்யறதுக்கு பேர் தான் உப்பு கறி. அப்படியாடா? தண்ணியே ஊற்றக்கூடாது. கறி வந்துருமாண்ணா? வந்துடும். அதில் இருக்க தண்ணியே வேணும். வந்ததுக்கப்புறம் என்ன சொல்ல வந்தேன்? எதுக்கு எடுத்தேன் இதவா? தண்ணி ஊற்ற தேவையில்ல. என்னடா மாநாட்டில் விஜய் பேசுகிற மாதிரி பேசுகிறேன். திடீர்னு அவர் தான் மறந்துடுறாரு, நீயும் மறந்துடுற. எடிட் பண்ணி டக்குன்னு கட் பண்ணிட்டு யாரா போட வேண்டாம். கேமரா ஆன்லயே இருக்கணும். அது என்னது? இது என்னது? பழைய குழம்புடா. பழைய குழம்பா? லேசா தண்ணி வருது.
அதே எண்ணெய் வைக்கணும், எண்ணெய் வரணும், இதுலயே எண்ணெய் வரணும். பரட்ட பரட்ட கையை சுட்டு போட்டான். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க ரெகுலர் ரெடி. நம்ம பசி சிக்கன் 65 பொரிக்க போகிறோம். போடலாம் கையால். ஏய் சவுடாடா, நான் பேசுகிறேன்ல. இன்க்ரீடியன்ஸ்லாம் கலக்கி வச்சுட்டு இப்போ வந்து கீழே உட்காந்துருக்கோம். ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து உட்கார ரெடி வா. அதுக்குள்ளே அந்த சிக்கன்லாம் ரெடி ஆகிடுச்சுன்னா சாப்பிட வேண்டியது தான். செம்ம பசி. சாட்டர்டே ஈவினிங் டெலிஷியஸாக 2 சிக்கன் டிஷ்ஷு மச்சான் நமக்கு செய்கிறான். ஒரு புடி பிடிக்க வேண்டியது தான் இன்னைக்கு. ஏய் சாப்பிடுங்கடா. அருமையாக எங்கே போனோட கடை போயிடுச்சு. அடுப்பு கிட்ட போயிடுச்சா? சாமிக்கு சாமிக்கு ஓகே, கொஞ்சம் உப்பு இருக்கான்னு பாருங்க. போடணுமா? இன்னும் கூட போடணும். அப்போ உப்பே போடலையா நீங்க? ஆமாம், உப்பு கம்மியாக இருக்கு. புல்ல கொஞ்சம் உப்பு சூப்பராக இருக்கும். ஆனால் ப்ரோட்டீன் மச்சான் 60 பீஸு. நீங்கள் எண்ணெயில் முக்கி விட்டா ஃபேட் அதிகமாகுது. சிக்கன் 65. இந்த விங்ஸே ஒரு டேஸ்ட். அவ்வளோதான். 65 சூப்பராக நான் சாப்பிட்டு இருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அந்த உப்பு கறி ஆனால் காட்டவா எப்படி காட்டு. உப்பு கறி தண்ணியே முதல்ல பாரு, என்ன வருது பாரு. இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகா வேணும். தக்க தக்கன்னு சொல்லலாம். இந்த கேமரா கரெக்டாக தானே சொல்லிங்க. ஓகே சார். கமான். பிரெட்டா ஆவுடா. விட்டு தொட்டு சாப்பிட்டேன், அப்படிதான் இருக்கும். ஒன்று பிச்சு இப்படியே ஒரு கறியை எடுத்து வச்சு அப்படியே மேலே தொட்டுட்டு அட்டா அட்டா அடா. செம்மையா கிரேவிலாம் இருக்கிறதுல கிரேவினால மசாலா தான். சரி. அழகம் ரொம்ப என்ன ரெக்கார்ட் பண்றேன். இப்போதான் என்ன பண்ணுறேன். சரியா பேச முடியுங்களா? எதுவும் இல்ல மட்டும் சொல்றாத. சனிக்கிழமை சொல்லுவா. நான் பேசுறேன். அசியமா இல்ல சத்தியம் பாரு. அப்பெல்லாம் அதெல்லாம் சொல்லுவான். நான் எக்ஸ்ட்ரா மீட்டிங்லாம் வரும் எனக்கு தெரியும். இல்லம்மா, இன்னைக்கு ஒரு கிளைண்ட் வந்தாவா, அதனால போய் சாப்பிட்டு அவங்க கூட போயிட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆனால் நான் சரியா வாங்கி தரல. நாங்கள் எனக்கு எனக்கு கொஞ்சம் வந்து டீ மட்டும் நான் போட்டு கொடுத்துரு. செம்ம தலைவி, ரொம்ப டயர்டா இருக்கு. ரோஷன், நீ டிஸ்டர்ப் பண்ணாத. டேடி இப்போ டீ பார்க்க போறேன். நம்ம கரெக்டாக பேசுறேன்னா இப்போ சிரிப்பு வருது. அப்ப பாரு என்ன பாரு. உள்ள போன ரோஷன் தான் கம்மியாக பண்ணுவா. என்னடி பண்ற? அம்மா பாவம்டா, அப்படிலாம் பண்ணாத. அவ பாவம் தானே. உங்களுக்கு ஏன் இப்படி பண்ற நீ? அம்மா ரொம்ப பேசுவ. அம்மாக்கு மரியாதை கொடு. அம்மா 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 எல்லாம் சொல்றாங்களோ அதை தயவுசெய்து கேட்டுரு. நீ அம்மாவை எடுத்து பேசக்கூடாது. எப்பக்காவா நம்ம மிஸ்டர் சொல்லலாம். அம்மா நான் குளிச்சிடுறேன், எனக்கு டீ மட்டும் தரியா? செம்ம தலைவலி, பயங்கர தலைவலி. நார்மலாக இல்லையா இப்ப சொல்லி நான் குளிச்சிருக்கேன். இங்கேருந்து நான் வெளில போனாலே நான் குடிய. அதான் வந்துட்டு அங்க படிக்கட்டு வரும்போது தலையை ஆட்டினா வச்சுக்கா அப்படியே தெளிவாயிடும். வேற நீ எல்லாம் மாட்டி வரணும் மச்சானுங்க. போதும் ரொம்ப வீடு எப்படி தனியா சீசனா பேசுவான். அதெல்லாம் இல்லையா? நம்ம வந்து நம்ம பசங்கடா. வீடியோல ஃபுல்லா நீங்க மட்டும் இல்லைன்னா அப்படிதான் இருக்கும்.
அவன் பாட நாங்க எதிர்பார்த்து பாட ஒரே பாட்டா தான் இருக்கும். வீடியோ ஃபுல்லா நீங்க அந்த ஓவர்ல அவனுக்கு வந்து அசிங்கமா தெரியாது. அவன் ரத்தத்தை ஊறிச்சு, அந்த ரத்தத்தை ஊறி அப்படி வரணும். அதான் கெட்ட வார்த்தையே கிடையாது. அவன் யாருன்னா பேசுவான், அவன் அம்மா அப்பா பேசுறான். நாடி நரம்பு எல்லாரும் கலந்து இவன் கேமரா அப்புறம் உட்டாயிடுறான் மரமன். ஏதாவது பேசுறா உன் மூணு தெரியல, நீ கொஞ்சம் பேசுற கிட்டலாம் பார்த்தா பயப்படுவாங்க மச்சான். கொஞ்சம் தூரம் வச்சுக்கலாம், மொட்டைகளா அடிச்சு நாங்க சூப்பரா உப்பு இது சாப்பிட்டோம், அப்புறமேலு உப்பு இது சாப்பிட்டோம், அப்புறம் வந்து சிக்கன் சாப்பிட்டோம். ஏதாவது பேசுறா, நீ கொஞ்சம் பேசுறா, நீ பேசுற, நீ கொஞ்சம் பேசு வச்சு, நீ கொஞ்சம் ஜாலியா பேசுவ, கொஞ்சம் கம்மியா. ஆரம்பத்துல நான் தானே பேசுறேன், நீ தான் பேசுறா, நீ கொஞ்சம் பேசுறேன், நீ பேசுறா. எனக்கு என்னடா பேசுறது எனக்கு தெரியாது, அவங்க சிரிக்கணும், நீ பேசணும். டேய் என்னடா பேசுறது, ஏதாவது பேசுறா. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வேற என்ன பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வார வீடியோ வர சரிங்களா? பாய்.